ஹோசூரில் 12 ஜோதிர்லிங்க இலவச கண்காட்சி. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபாடு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் மாநகராட்சி பேகேப்பள்ளி எழில் நகரில் பிரஜாபிதா பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் சார்பில் புதிய பாடசாலை திறப்பு விழா மற்றும் 12 ஜோதிர்லிங்க கண்காட்சி, தூய்மையான மற்றும் ஆரோக்கியமான சமுதாயத்திற்கான ஆன்மீக அறிமுக நிகழ்ச்சி உள்ளிட்ட முப்பெரும் விழா நேற்று நடந்தது. இந்த விழாவிற்கு மண்டல பொறுப்பாளர் சரோஜா தலைமை வகித்தார். ஹோசூர் கிளை தலைவர் ராமலிங்கம், தொழிலதிபர் ராஜேந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினர்களாக ஜிஎஸ்டி மத்திய கலால் வரித்துறை உதவி ஆணையர் ராஜேஷ், ஹோசூர் பேகேப்பள்ளி பஞ்சாயத்து தலைவர் அருண்குமார், பெங்களூர் சஞ்சய் நகர் சென்டர் பொறுப்பாளர் சோனி ஆகியோர் பங்கேற்று 12 ஜோதிர்லிங்க தரிசன கண்காட்சியை திறந்து வைத்து பேசினர். பெங்களூர் எலஹங்கா சென்டர் பொறுப்பாளர் விஜயலட்சுமி பங்கேற்று சிறப்புரையாற்றி சோமநாதர், மல்லிகார்ஜுனர், மகாகாளேஸ்வரர், ஓங்காரேஸ்வரர், கேதார்நாதர், பீமாசங்கர், கிருஷ்ணேஸ்வரர், ராமநாத சுவாமி, நாகேஸ்வர், வைத்தியநாதர், திரியம்பகேஸ்வரர், விஸ்வநாதர் ஆகிய 12 ஜோதிர்லிங்கம் கண்காட்சியில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கண்காட்சியை பேகேப்பள்ளி எழில்நகர் சுற்றுப்புற பகுதிகளிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் சென்று ஜோதிர்லிங்கத்தை தரிசனம் செய்து வழிபட்டனர். 16 மற்றும் 17ஆம் தேதி 2 நாட்களும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். எல்லோரிடத்திலும் நல்ல எண்ணங்களை வைப்போம். ஆரோக்கியமாக்கவும் வைத்துக்கொள்ள நல்ல வாழ்க்கை முறையை நடைமுறையில் கொண்டு வருவேன். இதன் மூலம் நம்முடைய குடும்பம் மற்றும் நல்ல மாற்றத்தை கொண்டு வருவோம். 4வது, சமுதாயம் மற்றும் மீடியாக்களில் நல்ல மற்றும் நல்லதையே மற்றவர்களுக்கு பகருவோம். உலக அமைதிக்காகவும் தினமும் காலை 10 நிமிடம் தியானம் அல்லது என உறுதிமொழி ஏற்போம்.
கொடுக்க நீங்கள் உதவி செய்வீங்க. அப்புறமா இந்த 5 பாயிண்ட்ஸ் எது சொன்னேன் அதை கூட மற்றவங்களுக்கு பரப்பி, ஏன்னா இன்னைக்கு சமாஜத்தினுடைய ஆரோக்கியத்தை initially they will start giving free. Then after certain stage drugs overtakes you, then they will ask. Now you have to pay. Free supply you have to pay. Other countries, I know what is the menace it is causing today. And it is a very good program. Thanks for inviting me. And thanks for inviting me to this function. And I am also not much prepared about this topic because I have நம்முடைய நிகழ்ச்சிக்காக இங்கே அட்டன் பண்ணிட்டு இருக்கிறார். ஸோ அவருக்காக ஜோரா எல்லாம் சேர்ந்து ஒரு எழுத்துக்கள் கொடுப்போம். ஸோ பிரதர் வந்து ஒரு விஷயம் ஷேர் பண்ணார், எப்படி ட்ரக்ஸை பற்றி. ஏன்னா ட்ரக்ஸ்னால வந்து நிறைய பேர் அதில் அடிமையாகிட்டு அவங்க லைஃப்பையும் வந்து தொலைச்சிக்கிறாங்க அப்படின்றத. Guru Sa